இன்றைக்கு தேமுதிகவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அதை விட கேவலமாக இழிவுபடுத்தி இருக்கிறது திமுக. இது திமுகவினுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டணிக்கு வந்தாக்க உள்ளடி வேலை பார்ப்பானுங்க. கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவங்க எவ்வளவு இழிவா பேசணுமோ, எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. இதே போலதான் 2021 திமுகவினுடைய துரைமுருகன் இருக்கிறார் இல்லைங்களா, மூத்த தலைவர், அந்த மூத்த தலைவர். அவர் தேமுதிக டபுள் பக்கமும் பேசுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில உடைச்சு விட்டு அன்றைக்கு 2021 தேமுதிகவை அசிங்கப்படுத்தியவர் தான் இந்த திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்கள். இன்றைக்கு தேமுதிகவை யார் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். அவர் புதுக்கோட்டையில திமுக சார்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில மேடையில என்ன பேசினார்னாக்க, தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசுது, ஏதாவது ஒரு பக்கம் பேசணும், ரெண்டு பக்கமும் பேரம் பேசுறாங்க, எந்த இடத்துல சீட் அதிகமா கிடைக்கும், எந்த இடத்துல நோட்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க அப்படின்னு பேசினதோடு மட்டுமல்லாமல், இந்த சின்ன கட்சியை பத்தி எல்லாம் நாம பேசணுமா, இவங்களை பத்தி எல்லாம் நாம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாகவே விமர்சித்திருக்கிறார். இந்த போக்கு ஒருபோதும் அதிமுக தலைவர்களிடம் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருந்தா விமர்சிப்பாங்க, நம்ம கூட்டணிக்கு வரலன்னா நாம கூட விமர்சிப்போம். ஆனால் இந்த அளவிற்கு ஒருபோதும் தரம் தாழ்த்தி தேமுதிகவை நாம விமர்சிக்க மாட்டோம். அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஒருபோதும் விமர்சித்தது கிடையாது. இன்றைக்கு தேமுதிகவுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை அந்நியார் அவர்கள் தேடி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ எப்படி இருந்த தேமுதிக இன்றைக்கு இரண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டு, குறிப்பா திமுக கிட்ட இவ்வளவு அசிங்கப்பட வேண்டுமா? எதற்காக மானம் கெட்டு போய் திமுகவிடம் போய் நிற்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும்? அவர்களுடைய புத்தி தான் தேமுதிகவுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தெரியுமாச்சு. விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திமுகவை எதிர்த்து தானே. திரும்ப அவங்க கிட்டே போய் நீங்க கூட்டணி பேரம் பேசினீங்கன்னா, திரும்ப அவங்கள்ட்ட போய் நீங்க கூட்டணிக்காக நின்னீங்கன்னா, இப்படிதான் அசிங்கப்பட்டு நாம் நிற்க வேண்டும். அப்ப இந்த நிலைக்கு அந்த தேமுதிக தொண்டர்கள் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்க வேண்டிய இடத்திற்கு தள்ளி இருக்கிறார் அந்நியார் அவர்கள்.